அன்புமணியின் பெயரை குறிப்பிடாமல் விமர்சித்தும் எச்சரித்தும் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய ராமதாஸ் தன்னை தலைவர் என்று குறிப்பிட்டு கடந்த மே மாதம் முதல் அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றார். இந்த நிலையில்தான் இன்று அவருடைய தலைமையிலே இந்த செயற்குழு கூட்டமானது தைலாபுரம் அருகே கூடியிருந்தது. இந்த செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். குறிப்பாக அன்புமணி ராமதாஸை நேரடியாக குறிப்பிடாமல் அவருடைய பதவியான செயல் தலைவர் பதவி என்பதை குறிப்பிட்டு அது ஒரு அதிகாரமற்ற பதவி எனவும் அதன் மூலமாக யாரையும் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்க முடியாது, கட்சியிலிருந்து யாரையும் நீக்க வேண்டும் என்றாலும் இணைக்க வேண்டும் என்றாலும் கட்சியினுடைய நிறுவனராகவும் தலைவராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் ராமதாஸால் மட்டும்தான் முடியும் என்று குறிப்பிட்டு அந்த தீர்மானங்களை நிறைவேற்றியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் பாமகவின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ராமதாசனுடைய நடவடிக்கைகளுக்கு குந்தகம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் யாரும் செயல்படக்கூடாது, அப்படி செயல்பட்டால் அவர்களை ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கக்கூடிய அதிகாரம் ராமதாசுக்கு உண்டு என்றும் குறிப்பிட்டு இந்த செயற்குழுவிலே தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். கட்சி தொடர்பான அனைத்து முடிவுகளையும் குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறக்கூடிய விதமாக கூட்டணியை உறுதி செய்வதில் முடிவெடுக்கக்கூடியவராக ராமதாஸை குறிப்பிட்டும் இந்த தீர்மானங்களில் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். மேலும் சேலம் தொகுதியினுடைய சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அருளை கட்சியிலிருந்து நீக்கியிருந்த அன்புமணி ராமதாசனுடைய முடிவை விமர்சிக்கக்கூடிய தீர்மானமும் தனியாக நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதன்படி எந்த விதமான அனுமதியும் அதிகாரமும் இல்லாத ஒரு செயல் தலைவர் அருளை நீக்கியதாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மிகவும் மோசமானது என்று குறிப்பிட்டு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அருள் தொடர்பாக பொதுவெளியிலே அவதூறாக பேசுவது, அவரை பற்றிய தவறான கருத்துக்களை சொல்லுவது என்பது தவறு, சட்டப்படி அவர்கள் நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் எச்சரிக்கக்கூடிய துணியிலாக இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதாவது நேரடியாக அன்புமணிக்கு பகிரங்கமாக சவால் விடுக்கக்கூடிய பல தீர்மானங்களை ராமதாஸ் இன்று நிறைவேற்றி இருக்கின்றார். தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலமாக நடத்தியிருந்த செயற்குழுவிலே ராமதாஸ் தான் தலைவர் என்பதை மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக பாமகவினுடைய தலைவராக வலம் வரக்கூடிய அன்புமணிக்கு தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் கட்சியினுடைய முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரம், அதாவது யாரையும் நீக்க வேண்டும் என்றாலும் தனக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு, கட்சியில் யாரையும் இணைக்க வேண்டும் என்றாலும் தனக்கு தான் அதிகாரம் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் பேசும் பொழுது ஏபி படிவங்களில், அதாவது ஒரு வேட்பாளர் என்னுடைய கட்சியினுடைய வேட்பாளர் தான் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உறுதிமொழி கூடுவது, அது மட்டுமல்லாமல் தன்னுடைய கட்சியின் சின்னத்தில் அந்த வேட்பாளர் போட்டியிடுவதற்கு அனுமதி அளித்து தேர்தல் ஆணையத்திற்கு அந்த கட்சியினுடைய தலைவர்கள் கையெழுத்திடக்கூடிய அந்த ஏபி படிவங்களில் கையெழுத்து போடுவதற்கான அதிகாரம் எனக்கு தான் உண்டு என்ற கருத்தையும் ராமதாஸ் கூறியிருக்கின்றார். இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் என்னுடன் இருப்பவர்களுக்கு தான் சீட்டு வழங்கப்படும், என்னுடன் இருப்பவர்கள் தான் வேட்பாளர்கள் என்ற கருத்தை ராமதாஸ் ஏற்கனவே கூறியிருந்தார். இந்த நிலையில் இன்று நடைபெற்ற செயற்குழுவில் அடுத்த கட்டமாக தான் கையெழுத்திடக்கூடியவர்கள் மட்டும்தான் வேட்பாளர்களாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படுவார்கள். பாமகவின் வேட்பாளர் என்பவர்கள் ராமதாஸால் அறிவிக்கப்பட்டவர்கள் தான் பாமகவின் வேட்பாளர்களாக இருக்க முடியும், அவர்களுக்கு மட்டும்தான் ராமதாஸ் கையெழுத்திடுவார் என்பதை அன்புமணி தரப்புக்கு தெரியப்படுத்தக்கூடிய விதமாக இந்த முடிவினை ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய பேச்சிலும் குறிப்பிட்டு காட்டியிருந்தார். தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அதில் அன்புமணியினுடைய அதிகாரத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய பல கருத்துகள் சாராம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த நிலையினால் அன்புமணி ராமதாஸ் அடுத்த கட்டமாக என்ன செய்வார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. அன்புமணியும் தன்னுடைய முக்கிய ஆதரவாளர்களுடன் நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இன்று தைலாபுரம் அருகில் நடைபெற்று முடிக்கக்கூடிய இந்த செயற்குழு கூட்டத்தின் மூலமாக மீண்டும் ஒரு முறை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதிகாரம் யார் வசம் இருக்கின்றது, பாமகவில் அதிகாரத்திற்குரிய பொறுப்பில் இருப்பவர்கள் ராமதாசா அன்புமணியா என்ற கேள்வியினை தொண்டர்கள் மத்தியில் தொடர்ந்து எழச் செய்யக்கூடிய விதமான கருத்துக்களே இன்றைய செயற்குழுவில் பேசப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக பல்வேறு சமூக நலன் சார்ந்த சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகளை குறிப்பிட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் இன்று நடைபெற்ற இந்த செயற்குழு என்பது முழுக்க அன்புமணியை சாரக்கூடிய, அன்புமணியினுடைய அதிகாரத்திற்கு ராமதாஸ் கடிவாளம் போடக்கூடிய விதமான ஒரு செயற்குழுவாகவே நடத்தி முடித்திருக்கின்றார் என்று அரசியல் நோக்கர்களால் பார்க்கப்படுகின்றது. அது போன்ற தீர்மானங்கள் தான் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. ஏற்கனவே கட்சியினுடைய பல மூத்த நிர்வாகிகளை தன் வசம் வைத்திருக்கின்றார் ராமதாஸ். பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள், மாநில பொறுப்பில் இருந்தவர்கள் எல்லாம் அன்புமணி பக்கம் நின்ற நிலையில் அவர்களை எல்லாம் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டு தன்னுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்களை அந்த பொறுப்புகளுக்கு கொண்டு வந்திருக்கின்றார் ராமதாஸ். அதன்படி மாவட்ட செயலாளர்கள், மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என ராமதாஸ் தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களுக்கே பொறுப்புகளை வழங்கி அவர்கள் மூலமாக ஒரு செயற்குழு கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கின்றார். இந்த செயற்குழுவை அடிப்படையாக வைத்து இங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்களை எல்லாம்
அடிப்படையாக கொண்டு அடுத்த கட்டமாக அவர்கள் தேர்தல் ஆணையம் போன்ற அந்த நடவடிக்கைகளுக்கு செல்வார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் இன்று நடைபெற்ற கூட்டத்திலேயே கட்சியினுடைய அனைத்து முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு வழங்கப்பட்டதாக தீர்மானத்தில் நிறைவேற்றியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் கட்சியினுடைய விதிகள் உள்ளிட்டவற்றில் எல்லாம் ராமதாஸ் தான் இறுதி முடிவு எடுக்கக்கூடியவர். கட்சியினுடைய விதிகளின்படி ராமதாஸே தற்பொழுது தலைவராக இருக்கின்றார் என்ற கருத்துக்களை எல்லாம் அந்த செயற்குழுவிலே குறிப்பிட்டிருந்தார்கள் தீர்மானத்திலே. அது மட்டுமல்லாமல் செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்ற அனைவரிடமே பல கையெழுத்துகளும் பெறப்பட்டிருந்தன. படிவங்கள் வழங்கப்பட்டு அந்த படிவங்களிலே அவர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் என்பதற்கான அந்த பதிவுகள் எல்லாம் செய்யப்பட்டு கையெழுத்தும் வாங்கப்பட்டிருந்தது. எனவே ராமதாசினுடைய அடுத்த கட்ட நகர்வு எவ்வாறு இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இந்த செயற்குழுவை நடத்தி முடித்திருக்கின்றார். மேலும் அதில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்களும் அன்புமணியினுடைய தலைமைத்துவத்தை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய, அன்புமணியினுடைய அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்கக்கூடியதாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.